வணக்கம் ஆனந்தி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் பணி செய்து வருபவர் சார்பு ஆய்வாளர் ராஜகோபால். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனி தாலுகா காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் தனது தனிப்பட்ட பிரச்சனை குறித்து புகார் அளிப்பதற்காக காவல் நிலையம் வந்துள்ளார். காவல் நிலையம் வந்த அந்த பெண் ராஜகோபாலிடம் புகார் மனுவை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் குறித்து ராஜகோபால் விசாரித்துவிட்டு அந்த பெண்ணின் அலைபேசி எண்ணையும் பெற்றுக்கொண்டுள்ளார். பெற்றுக்கொண்ட ராஜகோபால் தொடர்ந்து அந்த பெண்ணின் செல்போனுக்கு தினந்தோறும் குறுஞ்செய்தி மற்றும் ஆபாச புகைப்படங்கள், ஆபாச மெசேஜ்கள் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உணர்ச்சி அடைந்த அந்த பெண் உடனடியாக அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து எஸ்ஐ ராஜகோபால் தொடர்ந்து இது போன்ற SMS அனுப்புவதும் படங்கள் அனுப்புவதையும் கண்ட அவர்களின் பெற்றோர்கள் உடனடியாக பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனசேகரனிடம் சென்று நேரடியாக புகார் அளித்துள்ளனர். புகாரின் போது ராஜகோபால் அநாகரிகமாக அனுப்பிய அனைத்து ஆதாரங்களையும் அவரிடம் காமித்துள்ளனர். உடனடியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் அதேபோல் DIGக்கும் தகவல் கூறியுள்ளார். தகவலின் அடிப்படையில் உடனடியாக மதுரை ஆயுதப்படைக்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ராஜகோபால் மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இது குறித்து DIG விசாரணை நடத்திய நிலையில் அந்த பெண்ணுக்கு ஆபாச புகைப்படம் அதேபோல் ஆபாச SMS அனுப்பியது உண்மை என கண்டறியப்பட்டதால் நேற்று திண்டுக்கல் சராக DIG சசிமோகன் SI ராஜகோபாலை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டுள்ளார். புகார் வழங்க வந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு வழங்காமல் பாதுகாப்பு தேடி வரும் பொதுமக்களிடம் இதுபோல் அநாகரிகமாக காவல்துறை SI நடந்து கொண்ட சம்பவம் பழனி மட்டுமல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலம் நடைபெறக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக இருக்க வேண்டும். புகார் வழங்க வந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என DIG அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது SI சஸ்பெண்ட் என்பது குறித்து பொதுமக்களிடம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி.